இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம். நரேந்திர மோடி ஒரு காரணம் சொல்லி இருந்தாருன்னு அவர் தப்பு சொல்றார். அது குழப்பம் இல்ல. அவருடைய வன்மத்தை தீர்த்துக்கிறார். அதுல ஒன்றும் அவருடைய வன்மம் எந்த ரேஞ்சுக்கு நமக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போக வேண்டியதான். நமக்கெல்லாம் நடிகர்களை பார்த்து ஒரு சந்தோஷம், பிரகாஷ் ராஜ் நல்லா இருக்காருப்பா அப்படின்னு நேரோட சிவப்பா இருக்காரு பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதான். ஆனா அவங்களுக்கு தெரியாது, பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு நேரத்தில் யாசர் அராஃபத் இருந்த காலத்துல இருந்து இந்தியாவுடைய பெரு நட்பு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுடைய கருத்துக்கு முரணாக இரு நாட்டு கொள்கையை வச்சிருக்கக்கூடிய முக்கியமான நாடு இந்தியா. இஸ்ரேலும் இருக்கணும், பாலஸ்தீனமும் இருக்கணும். இந்த கொள்கையில நேரம் அமெரிக்கா இல்ல, நிறைய நாடுகள் இல்ல. ஆனா இந்தியா ரொம்ப தெளிவா அந்த நாட்டில் இருக்கு. டே ஒன்ல நம்ம பாலிசியை மாத்தவே இல்லை. பாலஸ்தீனத்தை ஏற்கிறோம். யாசர் அராஃபத் இங்கே வந்திருந்தார், இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு நம்ம துணை நின்றோம், எல்லாமே பண்ணோம். அது பழைய கதை. இன்னைக்கு உள்ள கதையில இஸ்ரேல் போர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரம்ஜான் மாதத்துல போர் தொடர்ந்தது. ரம்ஜான் மாதத்துல அப்ப இந்தியா நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹு பேசி ரம்ஜான் மாதத்தில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள சொல்லி 3 நாள் நிறுத்தி, அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய உணவுப் பொருட்கள், உதவி பொருட்கள் அத்தனையுமே இங்கே அனுப்பி அதை தடை பண்ணக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பொருட்களும் தடையற்று அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு கண்ணும் தெரியாது, கருத்தும் தெரியாது. அவர் அப்படிதான் சொல்லுவார், there is no surprise.